பதிவு பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் வந்தனம். அண்ணா யூனிவர்சிட்டி கால்பந்து ஜோனுக்கு 19 நாள் தான் இருக்கு. காலையிலே ஒரு ஹெவியான பேக்கேஜிங் கூட தான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நைட் அண்ணா காலேஜ்ல தங்க போறேன். அது என்னன்ட்டு போக சொல்றேன். இப்போ மற்ற கதைகளை சொல்றேன். நாளைக்கு போட்டுக்க தேவையான ட்ரெஸ் கூட எடிட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சீட்டா காலேஜுக்கு போறேன். அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி, நம்ம அவுட் ஆஃப் ஜோன் நண்பர் ஒரு 4 நாளைக்கு வரமாட்டாப்ல. தலைவன் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா அங்கே போயிட்டான். காலேஜுக்கு வந்துட்டேன்னா மொத்த வேலையில நம்ம இன்னைக்கு தங்க போற ரூமுக்கு வந்துட்டு எடுத்து வைக்க வேண்டிய எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டேன். மதியம் சாப்பிடும்போது அரையும் குறையுமா கேமராங்களை செட் பண்ணது நம்மளால தேனோஸ். இன்னைக்கு நைட் என் ஹாஸ்டல்ல தங்க போறேன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு சோனல் மேட்ச் இருக்கு. கால்பந்தாடான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மதியம் சீக்கிரமா சாப்பிட்டு நேரா பிடி ரூம் ஓடி வந்துட்டேன். சீக்கிரமா பதிவு பண்ற வேலை எல்லாம் முடிச்சிட்டு ஒரே படியா ட்ரைனிங்க்கு ஜூட்டு விட்டேன். இப்போ அண்ணன் விளையாட போற கேம் வாழ்க்கை வரலாற்றுல ஒரு பொழுதும் விளையாடாத கேம். அந்த கேம் வேற எதுவும் இல்ல, இதுதான். நம்ம இருக்கிற ஹைட்டுக்கும் போஸ்ட் இருக்கிற ஹைட்டுக்கும் இந்த கேம் செட்டே ஆகாது. அதனாலே அந்த கேம் பக்கம் போறதே கிடையாது. இப்ப காலேஜ் டீம்ல ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் விளையாட போறேன். நான் எவ்வளவு பெரிய ஆள்னா நாளைக்கு ஜோன்ல வச்சுக்கிட்டு இன்னைக்கு மரண மாசம் ட்ரைனிங் பண்ணிருக்கேன். ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் பிடி ரூமுக்கு வந்தேன். ஏதோ டாக்குமெண்ட் எல்லாம் தப்பா இருக்கும், திரும்பவும் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி அந்த மிஸ்டேக்காம ப்ராப்பரா பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தான் போனேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தேன். நைட்டு சாப்பாடு ஹாஸ்டல் பசங்களுக்கு 7 மணிக்கே போட்டுருவாங்களாம். இப்போ நம்மளும் ஹாஸ்டல் பையன் தானே, அதனால அங்க போயிட்டு கிட்டு சாப்பிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்து பார்த்தேன். 67,000 சப்ஸ்கிரைபர். அனைவருக்கும் நன்றி. சந்தோஷத்தோட இன்னைக்கு கண்ணால முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.